அன்பார்ந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம். கிராவிடேஷன் அப்படின்றது எந்த புள்ளியில் ஆரம்பித்து எந்த புள்ளியில் முடியுது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் பிளாக் ஹோல்ஸுக்கான விடயங்களை தவிர்க்க முடியல. காரணம் என்னென்னா, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸுக்குமான அந்த முரண்பாடை தீர்க்கும் போது மறைமுகமாக மேக்ரோ லெவலில் இருந்து குவாண்டம் லெவல் வரைக்குமான அந்த ஸ்கேல் அப்படின்றது கனெக்ட் ஆகிடும். அப்போது குவாண்டம் ஸ்கேல் அப்படின்றது ஒரு புள்ளியிலிருந்து தான் உருவாகி இருக்கணும். அந்த எமர்ஜிங் பாயிண்ட் அப்படின்றது ஒரு பிளாக் ஹோலாக இருக்குது. மறுபுறம் மேக்ரோ ஸ்கேல் ஆப்ஜெக்ட்ஸ், அதுலேயும் ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற நிலவு, கோள்கள், சூரியன், நட்சத்திரம் அப்படின்ற வரிசையில் எரிபொருள் முற்றிலும் தீர்ந்து போய் இருண்டு போன நட்சத்திரத்தை நம்ம நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படின்றது தான் எரிஞ்சு முடிஞ்சதை தொடர்ந்து தனக்குள்ளேயே உடஞ்சி பொடிஞ்சு போகும். அப்போது அந்த ஸ்டார் ஆக்குபை பண்ணியிருந்த ஸ்பேஸ் அப்படின்றது ஹாலோவாக மாறும். இப்போது வேக்யூம் அப்படின்றதே ஒரு வெற்றிடம் அப்படின்னும் போது அதில் ஒரு காலியான இடம் உருவாகுது அப்படின்னா அதனுடைய தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள்கள் நகரக்கூடிய ஸ்பேஸை ஸ்பேஷியஸ் வேக்யூம் அப்படின்னும், பொருள்களால் நுழையக்கூட முடியாத ஸ்பேஸை அப்சல்யூட் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் சிங்குலாரிட்டியில் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிற புதிய அறிவியல் சொற்கள். இதில் அப்சல்யூட் வேக்யூம் அப்படின்றது பிளாக் ஹோலுக்கான டெக்னிக்கல் டேர்ம். எக்ஸிஸ்டிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பிளாக் ஹோலுக்குள்ள ஹை கிராவிட்டி இருக்குது அப்படின்னும், பிளாக் ஹோலுக்குள்ள ஸ்பேஸும் டைமும் வார்ப்பாக இருக்குது, அதாவது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு இரண்டு தவறான புரிதல்கள் இருக்குது. அது அப்படி இல்லை அப்படின்றதுக்கான கிளாரிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அடுத்தது, ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக மேட் மாதிரி இல்லாமல் ஒரு பொருளை ஸ்பெரிக்கல் பால் மாதிரி எல்லா பக்கமும் சூழ்ந்துருக்கு அப்படின்றதுனால பிரபஞ்சத்தில் மனிதன் முதலான ஒவ்வொரு பொருளுக்கும் வரம்பு வரையறை இருக்கிறதுனால ஸ்பேஸ் டைம் இஸ் ஃபைனைட் அப்படின்னு கடந்த பதிவில் பார்த்தோம். இப்போது ஸ்பேஸ் டைம் கான்ஃபிகரேஷன் அப்படின்றதே ஒரு புள்ளியில் ஆரம்பித்து ஒரு புள்ளியில் தான் முடியுது அப்படின்றப்போ ஒட்டுமொத்த ஸ்பேஸ் டைம் மீடியமும் எப்படி ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்றதுக்கான முழுமையான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். அடுத்தது, ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்லேருந்து எடுத்த ஒற்றை கயிறு தான் இந்த கிராவிடேஷனல் ரோப் அப்படிங்கிறது. இதை ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா, லெஸ் மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது இந்த ரோப்பை விட்டு விலகி ஒரு தொடு தூரத்தில் இருக்குது அப்படின்றத ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே பார்க்குறோம். அதில் ஆப்ஜெக்டுடைய மாஸ் டென்சிட்டி அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே போய் ஜீரோ மாஸ் டென்சிட்டி அப்படின்ற ஒரு புள்ளியில் முடிகிறத நம்ம பார்க்குறோம். அதுவே ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே மாஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத ஆப்ஜெக்டுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஆனால் அதே சமயம் அது கூடவே கிராவிடேஷனல் ரோப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு மேற்பட்ட ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், கிராவிடேஷனல் ரோப்பை விட்டு அது விலகிறது இல்லை, குறைந்தபட்சம் அந்த ரோப்பை தொட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸோடைய மையத்தில் இந்த கிராவிடேஷனல் ரோப் அப்படின்றது ஓடி எப்படி அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஒரு கண்ட்ரோல்டு மோஷன்ஸில் வச்சுருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போது கடந்த பதிவுடைய தொடர்ச்சியாக மேக்ரோவேவ்லேருந்து குவாண்டம் வேவ்ஸ் வரைக்குமான யூனிஃபார்ம் கனெக்டிவிட்டியை காட்டுறதுக்கு நம்ம கிராவிடேஷனல் ரோப்பை பயன்படுத்தியிருந்தோம். அதில் ரோப்புடைய திக்னஸ் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே போய் ஸ்பேஸ் டைம் ஜீரோ அப்படின்ற ஒரு பாயிண்டில் முடியறதை நம்ம பார்க்குறோம். இந்த ரெப்ரசன்டேஷன் குறிப்பாக எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்னு தற்கால விஞ்ஞானத்தில் சொல்லப்படுறது ஒரு தவறான புரிதல். கிராவிடேஷன் அப்படின்றது ஸ்பேஸ் டைம் மீடியமில் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே ஒரு அலை கிடையாது அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறதுக்காக மட்டும்தான். உண்மையிலேயே இந்த கிராவிடேஷனல் ரோப் அப்படின்றது பொருள்கள் சார்ந்தது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ரோ ஸ்கேல்லேருந்து குவாண்டம் ஸ்கேல் வரைக்குமான ஆப்ஜெக்ட்ஸை இந்த ரோப் மேலே அமர்த்தணும் அப்படின்னா ரோப்புடைய திக்னஸ் அப்படின்றது அதே தான் குறைஞ்சிக்கிட்டே போய் ஜீரோ மாஸ் டென்சிட்டி அப்படின்ற பாயிண்டில் முடியறதா அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியும். இந்த ரெப்ரசன்டேஷனில் ஒரு பக்கம் ட்ராக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஆரம்ப புள்ளி அப்படின்றது வந்துடுது. அதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸாக இருக்கட்டும்
இல்லை அந்த ஸ்கேலாக இருக்கட்டும், இல்லை அந்த கிராவிடேஷனல் ரோப்புடைய திக்னஸாக இருக்கட்டும், அது வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. அது ஒரு முடிவிலியாக இருக்குது, அதாவது இன்ஃபினிட்டியாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த ரெப்ரசன்டேஷனை நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பேஸ் டைம் அப்படின்றது எப்படி ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றத இந்த ரெப்ரசன்டேஷனில் மார்க் பண்ணாலே போதும். அப்படி பண்ணுறது மூலமாக இந்த கிராவிடேஷனல் ரோப் அப்படின்றதுல ஒரு முறிவு ஏற்படும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராவிடேஷனல் ரோப் அப்படின்றது 0 மாஸ் டென்சிட்டி அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு நூல் மாதிரி வெளியே வந்து அதனுடைய திக்னஸ் வளர்ந்துக்கிட்டே போய் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டோட ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வர்றது எல்லாமே ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹெவி மாசஸ் வழியாக இந்த கிராவிடேஷனல் ரோப் அப்படின்றது அதனுடைய மையத்தில் ஓடி அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஒரு கண்ட்ரோல்டு மோஷனில் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போது கிராவிடேஷனல் ரோப்புடைய திக்னஸ் அப்படின்றது ஃபைனைட்டாக சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு கேள்வி எழும், என்னன்னா இங்கே திக்னஸ் மட்டும்தானே சால்வ் ஆயிருக்கு, கிராவிடேஷனல் ரோப்புக்குன்னு ஒரு லென்த் இருக்கணும். யூனிவர்ஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ரோப்புடைய லென்த் அப்படின்றதும் இன்ஃபைனைட்டாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு நியாயமான கேள்வி. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சோலார் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒரு கேலக்ஸியாக இருக்கட்டும், ஒரு மையத்தை சுற்றி தான் இருக்கும். யூனிவர்ஸுடைய எக்ஸ்பான்ஷனில் இதனுடைய கட்டு அப்படின்றது பிரியாது. அதாவது லோக்கல் ரியாலிட்டி அப்படின்றது மாறாது. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா ஒரு சோலார் சிஸ்டம்க்கு ஒரு சூரியனை மையப்படுத்தி சுற்றி வர ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது எண்ணிக்கையில் இவ்வளவு தான் அப்படின்றப்போ அதனுடைய மையத்தில் ஓடுற இந்த கிராவிடேஷனல் ரோப்புடைய லென்த் அப்படின்றதும் ஃபைனைட்டாக தானே இருக்கணும். அது எப்படி பயன்பட்டுருக்கு, ஒரு சோலார் சிஸ்டமுடைய பேக்ரவுண்டில் கிராவிடேஷனல் ரோப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத கவனிக்கும்போது அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸ் அல்லது அந்த ஸ்கேல் அப்படின்றது இன்னும் இன்ஃபினைட்டாக தான் இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இங்கே தான் ஸ்பேஸ் டைமுடைய ஃப்ளூயிட் நேச்சரை அப்ளை பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடு பள்ளமாக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு மேலே நீர் நிரம்புது அப்படின்னு வைப்போம். அந்த நீர்நிலை அப்படின்றது உயரும்போது தரையுடைய மேடு பள்ளம் அப்படின்றது அந்த நீர் மட்டத்தில் தெரியாது. த சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளாட் அப்படின்ற ஐடியாவை எடுத்துக்குவோம். அடுத்தது, ஸ்பேஸ் டைம் மீடியமில் ஒரு ஆப்ஜெக்ட் மூழ்குது அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் கடல் நீரில் கனமான ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா அது ஆழத்தில் போய் தரையில் கிடக்குமே, அந்த மாதிரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்பேஸ் டைம் ஃப்ளூயிட் மீடியமில் ஒரு ஆப்ஜெக்ட் மூழ்கும் போதே மீடியமோட ஒன்றோட ஒன்றா அது கலந்துரும். அப்போது ஸ்பேஸ் டைம் ஓஷனுடைய ஆழம் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயிலே நம்மளுக்கு தேவை கிடையாது. உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம வாழ்கிற இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற பாயிண்ட்லேருந்து இந்த ஓஷன் அப்படின்றதே ஒரு ஆழத்தில் தான் இருக்குது. அது டைமென்ஷனலாக மறைஞ்சிருக்கு. அப்போது நம்ம பார்க்குற எல்லாமே இந்த ஓஷனுடைய சர்ஃபேஸை மட்டும்தான். இதை நம்ம 2 டைமென்ஷனல் டிராயிங்காக பேப்பரில் வரையும் போது 2 பேரலல் லைன்ஸை வரைஞ்சிக்கணும். எதுக்குன்னா வேரியேஷன்ஸை அது சிமெட்ரிக்கலாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவும். அது என்ன வேரியேஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளூயிட் நேச்சரை இந்த ரெப்ரசன்டேஷனில் அப்ளை பண்ணுவோம். இப்போது இந்த ரெப்ரசன்டேஷனில் 0 மாஸ் டென்சிட்டி அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஆப்ஜெக்டோடைய சைஸ் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்னு வரும்போது அந்த 2 பேரலல் லைனையும் தொற்றுது. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோடைய சைஸ் அப்படின்றது ஒரே அளவாக தான் இருக்க போகுது. இதில் என்ன வேரியேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வர ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீசிங் மாஸ் டென்சிட்டி அப்படின்றத எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறது அப்படின்றது தான். ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்பேஸ் டைம் ஃப்ளூயிட் மீடியமுடைய சர்ஃபேஸில் ஒரு கர்வேச்சரை ஏற்படுத்துது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த வளைவு அப்படின்றது ஆப்ஜெக்டுடைய மாஸ் டென்சிட்டி அளவை பொறுத்தது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு கப்பல் கடல் நீருடைய மட்டத்தில் ஒரு வளைவை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த கர்வேச்சருக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதை தாண்டிருச்சு, அதாவது கப்பலுடைய எடை அதிகரிச்சது அப்படின்னா அந்த நீர் அப்படின்றது கப்பலுக்குள்ளே ஏறி கப்பல் அப்படின்ற பொருள் மூழ்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்றதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது.
அதை ஸ்பேஸ் டைம் டாலரன்ஸ் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எங்கே தொடங்கும்னு கேட்டிங்கன்னா, ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது இந்த டாலரன்ஸ் கர்வோடைய மினிமம் பாயிண்ட். அதுக்கு மேலே இன்க்ரீசிங் மாஸ் டென்சிட்டிஸ் அப்படின்னு வரும்போது இந்த டாலரன்ஸ் கர்வ் அப்படின்றது அதிகமாகிட்டே போகும். நம்மளுக்கு ரெண்டு பக்கம், அதாவது மேலேயும் கீழேயும் சர்ஃபேசஸ் இருக்கிறதுனால இந்த கர்வ் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே வந்து சென்டராக ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி தொடும். அந்த பாயிண்ட் தான் வந்து மேக்ஸிமம் லிமிட். அந்த பாயிண்ட்டை இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவில் ஒரு ஆக்சிஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதை ஸ்பேஸ் டைம் டாலரன்ஸ் மேக்ஸ் அப்படின்னு நம்ம குறிக்க முடியும். இந்த மேக்ஸிமம் லிமிட் அப்படின்றது ஒரு பொருள் ஸ்பேஸ் டைம் ஃப்ளூயிட் மீடியமில் மூழ்கிறதுக்கான புள்ளி. இந்த லிமிட்டை நம்ம சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு இந்தியன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட். ஒரு நியூட்ரான் ஸ்டார் எந்த புள்ளியில் பிளாக் ஹோலாக மாறுது அப்படின்ற லிமிட்டை கண்டுபிடிச்சதுனால அவருடைய பேரை இதுக்கு வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் டைம் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோப் மாதிரியான விஞ்ஞான கருவிகளை கொண்டு பண்ணுற ஆராய்ச்சியை விட மேனுவலாக நம்ம போடுற இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பேஸ் டைம் டாலரன்ஸ் மேக்ஸ் அப்படின்றது ஒரு பொருள் மூழ்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி மட்டும்தான். இப்போது உதாரணத்துக்கு நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது உடஞ்சி தூள் தூளாக போகுது அப்படின்றது உடனே ஜீரோ மாஸ் அப்படின்ற நிலையை எட்டுறதில்லை, ஒரு ப்ராசஸிங் மேட்டராக தான் இருக்குது. இந்த லைனை கடந்ததுக்கப்புறம் நியூட்ரான் ஸ்டார் என்னவா இருக்குது, அதை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. இப்போது இந்த மேக்ஸிமம் லிமிட்டை தொட்டதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டுடைய மையத்திலிருந்து, அதாவது கோர் பாயிண்ட்லேருந்து பிளாக் ஹோல் டெவலப் ஆகி வர மாதிரி நம்ம ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கோம். அந்த பிளாக் ஹோல் டெவலப் ஆக ஆக அதை சுற்றி அந்த மாஸ் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை நம்ம இன்னும் கிளாரிட்டியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குறைஞ்சிட்டு வர்ற மாஸை ஒரு ஸ்பியராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பியர் அப்படின்றது அளவில் குறைஞ்சிட்டே போய் ஜீரோ மாஸ் டென்சிட்டி அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் அதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். இப்போது ஆரம்ப புள்ளியும் முடிகிற புள்ளியும் தன்மையில் ஒன்றா இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிகிற புள்ளியை சுற்றியும் ஹாலோ டார்க் ஸ்பேஸ் இருக்குது, அதாவது பிளாக் ஹோல் இருக்குது. இதைத்தான் நம்ம டெக்னிக்கலாக அப்சல்யூட் வேக்யூம் அப்படின்னு சொன்னோம். இப்போது அப்சல்யூட் வேக்யூமுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் தெளிவாக புரியும். எப்படின்னா, நம்ம நினைப்போம் அந்த பிளாக் ஹோலுடைய மையத்தில் இருக்கிறது தான் ஸ்பேஸ் டைம் ஜீரோ அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த அப்சல்யூட் வேக்யூம் முழுக்கவுமே ஸ்பேஸ் டைம் ஜீரோஸ் தான் இருக்குது. அது எல்லாமே மெர்ஜாக இருக்குது. எந்த அளவுக்கு மெர்ஜாக இருக்குது அப்படின்னா, பிளாக் ஹோல் அப்படின்றது எவ்வளோ சின்னதாக இருக்குது இல்லை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத பற்றினதே கிடையாது. அது வந்து ஒரே ஒரு புள்ளி மாதிரி தான் செயல்படும் அப்படின்றது தான். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஹோல் அப்படின்றது ஸ்பேஸ் டைம் மீடியமுக்கு தான் ஹாலோவாக இருக்குது, ஆப்ஜெக்ட்டுக்கு ஹாலோவாக இல்லை அப்படின்றது தான் ஒரு விஷயம். ரெண்டாவது, லைன் ஆஃப் கிராவிடேஷன் எமர்ஜ் ஆகிற அந்த பிளாக் ஹோல் அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப சின்னது. அதுவே நியூட்ரான் ஸ்டார் மாதிரியான ஒரு பெரிய பொருள் விட்டுட்டு போகிற பிளாக் ஹோல் அப்படின்னு வரும்போது அது ஃபுல்லாகவே அப்சல்யூட் வேக்யூமால் ஃபில் ஆகிருக்கு. அப்படின்றதுனால அதனுடைய எட்ஜிலேயே இந்த லைன் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்றது டெர்மினேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போது பிளாக் ஹோலுக்குள்ள கிராவிட்டி அப்படின்றது ஜீரோ. காரணம் என்ன அப்படின்னா, அந்த லைன் அப்படின்றதே அதோட எட்ஜிலேயே முடிஞ்சிருது. அதே மாதிரி ஸ்பேஸ் டைம் அப்படின்றது பிளாக் ஹோலுக்குள்ளே வார்ப்பாக இருக்குது அப்படின்றதும் தவறான புரிதல். நம்ம ஏற்கனவே எஃப்டிஎஸில் ஸ்பேஸ் டைம் கிரிட் அப்படின்றதும் இந்த பிளாக் ஹோலுடைய எட்ஜிலேயே முடிஞ்சிருது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது, ஒரு பொருள் ஸ்பேஸ் டைம் மீடியமில் மூழ்குது அப்படின்னா எங்கேருந்து எங்கே மூழ்குது அப்படின்ற கேள்வி இருக்குது. வேக்யூம் மீடியம்லேருந்து ஃப்ளூயிட் மீடியம்குள்ளே அது மூழ்குது. இந்த விஷயம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் கிடையாது. அதாவது ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் உடைய லிமிட் என்ன அப்படின்னு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் சொல்லப்படலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சூரியன் பூமி அப்படின்ற அந்த கர்வேச்சரோடு சேர்த்து அதுக்கு பக்கத்துலேயே பிளாக் ஹோல் அப்படின்றது ஒரு ஸ்டீப் கர்வை ஏற்படுத்துது அப்படின்னு தவறான ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எந்த பாயிண்டில் இந்த டாலரன்ஸ் அப்படின்றது பிரேக் டவுன் ஆகி அந்த பாயிண்டில் வந்து பிளாக் ஹோல் டெவலப் ஆகுது அப்படின்றத வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் அப்படின்ற ரெப்ரசன்டேஷனில் காமிச்சிருக்கோம். இனி
கிராவிடேஷனல் ரோப் அப்படின்றது ஒரு சோலார் சிஸ்டமில் எப்படி பயன்பட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். கிராவிடேஷனல் ரோப் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட். என்னென்னா விஞ்ஞான கருவிகளால் கூட கண்டறிய முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன். ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸால் மட்டும்தான் உணர முடியுது, தொட முடியுது அல்லது வளைக்க முடியுது. ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை நம்ம எப்படி ஃபர்தராக அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஃபேப்ரிக் அப்படின்றது 2 ஆஸ்பெக்டாக பிரியுது. ஒன்று, பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த ஃபேப்ரிக் அப்படின்றது ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கொண்டு இருக்கும். அதுதான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்குது. அப்போ அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரோப் மாதிரி அக்யூமுலேட் ஆகி ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸோடைய மையத்தில் ஓடுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்று, இந்த ஃபேப்ரிக்குன்னு ஒரு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் டைம் ஃப்ளூயிட் மீடியம் மேலே ஒரு ரப்பர் இன்சுலேஷன் மாதிரி ஒரு போர்வை மாதிரி போத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே சரி, ஆப்ஜெக்டுடைய உள்ளிருந்தும் அந்த நீர்க்கசிவு ஏற்படாத மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குது. இது கற்பனை பண்ண முடியாத விஷயம், ஆனால் உண்மை. ரெண்டாவது, எக்ஸிஸ்டிங் ஸ்டடீஸில் ஐன்ஸ்டீனுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெவி மாசஸ் அப்படின்றது இந்த ஃபேப்ரிக் மேலே அப்படியே உருள்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஃபேப்ரிக்கும் இந்த கனமான பொருள்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி தான் இந்த கிராவிடேஷனல் ரோப் அப்படின்னு காமிச்சிருக்கோம். சரி, இந்த கிராவிடேஷனல் ரோப்பை வச்சு சோலார் சிஸ்டம் அப்படின்றது எப்படி கட்டப்பட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரோப்புடைய திக்னஸ் அப்படின்றது ஃபைனைட்டாக இருக்குது. ஒரு சோலார் சிஸ்டமில் பொருள்கள் அப்படின்றது இவ்வளவு தான் அப்படின்னு எண்ணிக்கையில் வரையறுக்க முடியும். அப்படின்னா அந்த ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகிற இந்த கிராவிடேஷனல் ரோப்புடைய லென்த் அப்படின்றதும் ஃபைனைட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு சோலார் சிஸ்டம் ஒரு மையத்தை சுற்றி தான் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இந்த கிராவிடேஷனல் ரோப்பை நம்ம சர்க்குலராக வரைஞ்சிக்கலாம். அதில் எல்லா ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்ட்ஸையும் ஒரு ரோலை வரையலாம். அதில் சூரியன் அப்படின்றதும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு வைப்போம். இங்கே சூரியன் அப்படின்றது ஒரு சோலார் சிஸ்டத்துடைய மையம் கிடையாது அப்படின்றது தான் இந்த ஸ்டாட்டிக் ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு காட்டுது. இப்போது ஃப்ளூயிட் நேச்சரை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் சூரியன் அப்படின்றதும் மற்ற கோள்களும் மிதந்து இடம் மாறி சூரியன் அப்படின்றது உருண்டு எல்லா பொருள்களுடைய பேலன்சிங் சென்டர் அப்படின்ற மாதிரி நிற்கும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டும் அதனுடைய டெய்ல் எண்ட் அப்படின்றதும் இந்த சூரியனுக்குள்ளேயே அடக்கம். நம்ம எவ்வளோதான் ஆராய்ச்சி பண்ணாலும் சூரியனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு டெய்ல் எண்ட் இருக்குது, அது போய் சிங்குலாரிட்டியில் முடியுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இது இந்த ரெப்ரசன்டேஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு சாத்தியம். சோலார் சிஸ்டத்துடைய மையத்தில் சூரியன் அப்படின்றது சிங்குலாரிட்டியை நோக்கி இந்த மாதிரி வேர் விட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த நான் ட்ரீ டயக்ராமாக எஃப்டிஎஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். சரி, இதை தொடர்ந்து ஒர்க்கிங் மெக்கானிசம் அப்படின்னு வரும்போது சோலார் சிஸ்டமுடைய ஒவ்வொரு ஹெவி மாஸ் டென்சிட்டி ஆப்ஜெக்டும் சூரியனோட தனித்தனியாக கிராவிடேஷனல் லூப் அப்படின்ற மாதிரி கொண்டு இருக்கு. இப்போ கிராவிடேஷனுடைய இரட்டையாக ஆர்பிட்டல் பாத்ஸ் ஃபார் பிளானட்டரி மோஷன், அதாவது ஆர்பிட்டேஷன் அப்படின்ற ஒரு இரட்டை பிறக்குது. ஒரு பொருள் முதல்ல சூரியனோட ஒரு லூப் ஏற்படுத்திக்குது, அதை நம்ம கிராவிடேஷன் சொல்கிறோம். அந்த லூப்பு, அந்த மையத்தை வச்சுக்கிட்டு அந்த பொருள் அது சுற்றி வருது அப்படின்றத ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லூப்புக்கு பேர் பிரைமல் கிராவிட்டி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிலவுக்கு சூரியன் தான் டீப்பஸ்ட் பாயிண்ட். அப்படி இருக்கும்போது பூமி அப்படின்ற டீப்பர் பாயிண்ட் பக்கத்தில் வரும்போது அங்கே ஏற்படுற விஷயந்தான் லோக்கல் கிராவிடேஷன் அப்படின்றது. இதைத்தான் ஐன்ஸ்டீன் அவர்கள் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் ஏற்படுற கர்வேச்சர் அப்படின்றது ஒரு லெவல் டிஃப்ரென்ஸோடு இருக்கும்போது கிராவிட்டின்றது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே விஷயத்த நம்ம அது ஃபேப்ரிக் கிடையாது, அது ஒரு டாலரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லி அது ஃப்ளூயிடிட்டி சார்ந்தது அப்படின்ற ஹையர் ஸ்டடி அல்லது டீப்பர் ஸ்டடியை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது நிலவுக்கு பூமியோடு இருக்கிற அந்த லோக்கல் கிராவிட்டி அப்படின்றது நிலவுக்கு சூரியனோட இருக்கிற அந்த பிரைமல் கிராவிட்டியை விட பெருசு, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான் விஷயம். அந்த பிரைமல் கிராவிட்டி அப்படின்றது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக மட்டும்தான் இருக்குது. அப்போது நிலவுக்கு பூமியை சுற்றி வர்ற அந்த லோக்கல் ஆர்பிட் அப்படின்றத தவிர அது சூரியனை சுற்றி வர்றதுக்கான கிரேட் ஆர்பிட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக தான். நியூ தியரி ஆஃப் கிராவிடேஷன் பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்ற ஆர்டிக்கலை 2025 நான் பப்ளிஷ் பண்ணுவேன். அந்த லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். அது ஒரு ஓப்பன் ஆக்சஸ் தான், நீங்கள் யார் வேணாலும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். என்னுடைய இந்த முயற்சியை நீங்கள் எல்லாருக்கும் பகிர்றது மூலமாக எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.